Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆர்ஆர்பி தரப்புல இருந்து NTPC எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த NTPC எக்ஸாமினேஷனுக்கு உங்களோட மொபைல் ஃபோன் மூலமா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா நீங்களே வந்து இந்த NTPC எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுல இருந்து பேமெண்ட் பண்றது வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து டவுன்லோட் பண்றது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜரை இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆர்ஆர்பி தரப்புல இருந்து NTPC எக்ஸாமினேஷன், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்கான நீங்க வந்து எலிஜிபிலிட்டி நீங்க வந்து முழுமையா வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால இதுக்கான நோட்டிஃபிகேஷன் முழுமையா நீங்க வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது தெரியல அப்படின்னா இந்த ஜாபை பத்தின ஓவர் வியூ வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள், என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினேஷன் வந்து டைப் வந்து எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இதை அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா வந்து என்ன தேவை அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஆர்ஆர்பியில் வந்து இருந்தால் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே நீங்க வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வருவீங்க. இதுதான் வந்து ஆர்ஆர்பியுடைய அஃபீஷியல் வெப்சைட். சரிங்களா? அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து மேல வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். பட் உங்ககிட்ட வந்து ஆர்ஆர்பி தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாமினேஷனுமே நீங்க வந்து அட்டன் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அதே மாதிரி உங்களோட ஃபுல் நேம் அதே ஃபுல் நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களோட ஜெண்டர், அதே மாதிரி வந்து உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஆதார் கார்டை வச்சு நீங்க வந்து இகேவைசி வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ள வந்து லாகின் பண்ணி உள்ள வந்து போயிடலாம். ஒன்ஸ் வந்து லாகின் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஆதார் கார்டை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி அக்கௌண்ட் வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிரெடிஷியல், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணி உள்ள வந்து என்ட்ரி ஆயிருங்க. யூசர் நேம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து நீங்களா கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்க வந்து மெயிலுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ண போறீங்களா இல்ல வந்து நார்மலா மொபைலுக்கு வந்து ஜென்ரேட் பண்ண போறீங்களான்னு கேட்கும். ஸோ ஒன்ஸ் வந்து மொபைல் ஓடிபியே கொடுங்க. மெயில் ஓடிபி மேபி கொஞ்சம் லேட்டா ரிசீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து மொபைல் ஓடிபி கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போயிடும். ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறது வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கறதுனால சவுத் சைட்ல சென்னை அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து NTPCக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து NTPC கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் போன வருஷம் நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அப்ளை பண்ணதுனால இவங்க கிட்ட ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருந்தது. அதனால ஆல்மோஸ்ட் அதுவே இந்த இடத்துல மேட்ச் ஆகி எடுத்துக்கிருச்சு. இப்போ உங்ககிட்ட என்னென்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பிளர்ரா இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நீங்க மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட ரிலிஜியன் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட மதர் டங், தமிழ்னா தமிழ் கொடுங்க, தெலுங்குனா தெலுங்குன்னு கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த NTPC எக்ஸாமினேஷன் வந்து CBT மோடு வந்து நடக்க போகுது இந்தியா ஃபுல்லா. அந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து தமிழ்ல அட்டன் பண்ண போறீங்களா இல்ல இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட விசிபிள் மார்க், ஐடென்டிஃபை மார்க், அதாவது உங்க பாடியில இருக்கக்கூடிய விசிபிலிட்டி ஐடென்டிஃபை மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க. அதை ஒண்ணு வந்து தழும்பு, மச்சம், இது ரெண்டுமே கண்டிப்பா வந்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க.
ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்க பேக்வர்ட் கிளாஸ், அதாவது ஓபிசி கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஓபிசில நீங்க நான் கிரீமி லேயர் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலியோடைய ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhsக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க கிரீமி லேயர் கேட்டகரியில வருவீங்க. 8 lakhsக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களோட நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன ஜாதி பெயரை வந்து போட்டிருக்காங்களோ அந்த பெயரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், சாரி, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் உங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஓபிசி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் தான் இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த சர்டிபிகேட் நம்பர், அதே மாதிரி வந்து அத்தாரிட்டி, ஓபிசி சர்டிபிகேட் யார் வந்து அத்தாரிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தார் வந்து பண்ணுவாங்க. அதனால தாசில்தார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கறத மேலேயும் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க லைக் வந்து இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோக்கு கீழே வந்து எந்த டேட்ல வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோர் நம்பர் வித் ஸ்ட்ரீட்டோட நீங்க இந்த இடத்துல பாக்ஸ்ல போட்டு அதே அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அடிஷனலா அதர்ஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது அவங்க சொல்ல வர பேசிக் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு எக்ஸ்வரிஸ்மேன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. நீங்க வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது நீங்க வந்து ஒரு உடல் ஊனமற்றவரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரைட்டிங் அபிலிட்டி அஃபெக்ட், அதாவது உங்களுக்கு வந்து கண் பார்வை திறன் வந்து கம்மியா இருக்கு, அதுக்கு ரைட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ல வரவங்க மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, மீதி யாருமே கொடுக்க தேவையில்லை, நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு சர்வெண்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஏற்கனவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. இந்த இடத்துல வந்து கரண்டா நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா, இல்ல வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில வர்றவங்க மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. மீதி யாருமே வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. அன்அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வேலைக்கே போகல, இல்ல வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒர்க் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. உங்க பேர்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. அதாவது இது எதுக்காக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க, நம்மளோட பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆர்ஆர்பி டீம் வந்து எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இவங்க வந்து கேட்கல. அதாவது ஆர்ஆர்பி தரப்புல இருந்து அவங்க என்டிபிசி எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் வந்து ஓபிசி கேட்டகரி எல்லாருமே 500 rupees நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த 500 rupeesல நீங்க வந்து இந்த என்டிபிசி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி மோட நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 100 rupees மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மீது 400 ரூபாயை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதை தாண்டி நீங்க எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா அந்த 250 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்றது கிடையாது, அட்டன் பண்ணாலே போதும். நீங்க வந்து தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால பேங்க் ஹோல்டர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேங்க் பாஸ்புக்ல எப்படி இருக்கோ அதே போல என்ட்ரி பண்ணுங்க. உங்ககிட்ட பேங்க் பாஸ்புக் அப்படின்னா செக்லீஃப் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ரீஃபண்ட்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதே அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, அதே ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பிரான்ச் என்ன பேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். இதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட், ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து சேவ் கொடுத்தாதான் நீங்க ஃபில் பண்ற அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த பேஜுக்கு தான் போகுமே தவிர சேவ் ஆகாது. சரிங்களா? இப்போ அடுத்த பேஜ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ரோல் நம்பர், சர்டிபிகேட் நம்பர், எந்த டிவிஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாஸ் அவுட், அதை கரெக்டா வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரிஸ் கண்டிப்பா இந்த என்டிபிசி, அதாவது நான் பாப்புலர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா எனி டிகிரி படிச்சவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால பேச்சுலர் டிகிரிஸ்க்கான சர்டிபிகேட்
உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க, அதே மாதிரி எந்த இயர் பாஸ் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதை வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 10th டிகிரிஸும் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. இதை ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்ம மேனுவலாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி சென்ற ஆண்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்டிபிசியோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளோட ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் லைவாக தான் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணாதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால லைவ் ஃபோட்டோ மட்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து அந்த ஃபோட்டோ வந்து சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளைன் பேக்ரவுண்டில் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி அதாவது ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லைவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து லைவாக எடுக்கலாம். பட் நீங்கள் சிஸ்டத்தில் எடுக்கும்போது உங்ககிட்ட வந்து வெப் கேமரா இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் அதை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து 30 KB சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர்ல வித் வந்து பிளாக் இங்க்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து பண்ணுங்க. பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து உங்களுடைய போட்டோவையும் உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து நம்மளுடைய போஸ்டிங் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆர்டர் படி வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க நம்மளுடைய ஜூன் வைஸ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 7 விதமான போஸ்டிங் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு காமனான போஸ்டிங் வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் அண்டு வந்து டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய போஸ்டிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து குட் ட்ரெயின் மேனேஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மவுஸ் வச்சு இந்த இடத்துல வந்து ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற நீங்க வந்து ட்ராக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல போகும். அப்படிங்கறனால ட்ராக் பண்ண முடியல மொபைல் மூலியமா பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இது இங்க வந்து விழுந்துரும். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க இன்ட்டு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து வெளியில போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சீனியர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தேர்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கூட நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும் தேர்ட் வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் நீங்கள் வந்து டிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல வந்து கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களை அறியாமல் ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ ஹாவ் ரீசெக்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போயிடும். பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அடுத்த மாதம் 20 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. எடிட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமிங்க்கு அப்புறம் தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். பட் எடிட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அது எடிட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து எடிட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேமெண்ட் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 500 rupees வந்து பேமெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மை அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் உங்களால் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்டிபிசி எக்ஸாமில் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குது, இஷ்யூ இருக்குது அப்படின்னா எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஸ்டால. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.